அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருக்கிறவரே மை துதிக்கிறோம். எங்களை வழி நடத்துகிற தேவனே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்லியிருக்கிறீர். அந்த பலத்தால் எங்க ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஆண்டவரே, எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. அப்படியாய் நாங்க கர்த்தருக்குள்ள எப்பயும் சந்தோஷமாய் இருக்க கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்து நான் போய் சத்திய ஆவிய உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை போதித்து நடத்துகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதே யோவான் 15வது அதிகாரத்துல 26வது வசனத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து சகல சத்தியத்தையும் நம்ம போதித்து நடத்துகிறது பரிசுத்த ஆவியானவர். 1 யோவான் 2:27 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதிக்கிறபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக அப்படின்னு சொல்லியிருக்கு. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் போது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை போதித்து நடத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2:12 அந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, மனுஷனுடைய ஆவியை அஞ்சி மனுஷரில் எவனும் மனுஷனுக்குரியவைகளை அறியான். அப்படி போல தேவனுடைய ஆவியை அஞ்சி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு சகல சத்தியத்தையும் போதிக்கிறாங்க. அவர் போதிக்கிறத நம்ம கேட்டு நடக்கும்போது அவர்ல நிலைத்திருப்போம் அப்படின்றத பார்த்தோம். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், பரிசுத்த ஆவியானவர் சுயமா பேச மாட்டாரு, தான் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி, பிதா என்ன சொன்னாரோ இயேசு கிறிஸ்துவும் இதே மாதிரி சொன்னதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பிதா என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றத பார்த்தோம். அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் பிதாவினிடத்திலிருந்து என்ன கேட்டாரோ கேள்விப்பட்டாரோ அவைகளை சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இனி என்ன நடக்க போகுது அப்படின்றத அறிவிக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து எடுத்து அறிவிக்கிறார். அதனால இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் ஹானர் பண்ணுவார். இயேசு கிறிஸ்து அவர் மூலம், பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறதன் மூலம் மகிமைப்படுவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். பிதாவினுடையது எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடையது. அதனால பிதா என்ன பிதாவினிடத்துல என்ன கேள்விப்பட்டாரோ அதையே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதுனால என்னிடத்திலிருந்து எடுத்து அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்றார். நான் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள்.
மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். பிதாவினிடத்துக்கு போகிறபடியால் தன்னுடைய சிலுவை மரணத்தை குறிச்சு பேசுறாரு. கொஞ்ச காலத்துல என்னை பார்க்க முடியாது. எப்ப சீஷர்கள் இயேசுவை பார்க்கல அப்படின்னா, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அந்த 3 நாளும் அவங்க என்ன செய்யல, இயேசுவை பார்க்க முடியல சீஷர்களால. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள். உயிர் தெழுந்த இயேசு சீஷர்களுக்கு பல இடங்கள்ல தரிசனமாகி அவங்களோட அவங்க கூடியிருந்த வீட்டுல தரிசனமானத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். பல இடங்கள்ல தம்மை காண்பித்தார். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர், நான் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதன் கருத்து என்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டதும் அன்றி. தங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, இவர் இப்படி சொல்றாரே. ஏன்னா இவங்களுக்கு அது புரியல. சிலுவை மரணம் அடைய போறாரு அப்படின்றத அவங்களால புரிந்து கொள்ள முடியல. சிலுவை மரணத்தை குறிச்சு அவங்களுக்கு தெரியல. அதனால தங்களுக்குள்ள பேசி கொண்டதுமன்றி, கொஞ்ச காலம் என்கிறாரே, இது என்ன? கொஞ்ச காலம் சொல்றாரு, அப்ப எவ்வளவு காலம்? அவர் சொல்லுகிறது இன்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள். அவர் சொல்றாரு, கொஞ்ச காலம் என்னை காண மாட்டீர்கள், மறுபடியும் என்னை காண்பீர்கள்னு சொல்றாரு. அப்படின்னா கொஞ்ச காலம்னா என்ன, விலங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து, அத தங்களுக்கு விலங்கலையே, அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து. அப்ப நம்மளோட விருப்பத்தை கூட ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்மளோட 139வது சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு, நம்மளுடைய நினைவுகளை கூட அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு. இங்க சீசர்களோட விருப்பத்தை இயேசு அறிந்து செயல்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ? உங்களுக்குள்ள விசாரிச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்களுக்குள்ள பேசினத ஆண்டவர் அறிந்து அவங்களோட இடைப்படுறாங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள்ன்றது சீஷர்களை குறிச்சு அழுது புலம்புவீர்கள் அப்படின்னு இருக்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரண நேரத்துல சீஷர்கள் அழுது புலம்புனாங்க. ஆனா உலகம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, தேவனுடைய குமாரன்னு ஏற்றுக்கொள்ளல. அவங்க அதை குறிச்சு சந்தோஷப்பட்டாங்க. அவ்வளவுதான், இனி இயேசு அவ்வளவுதான் அப்படின்னு அவங்க நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க. நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஒருவேளை இயேசுவோட மரணம் சீஷர்களுக்கு துக்கமா இருந்தாலும் உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க உயிர் தெழுந்த இயேசுவை பார்த்த போது அவங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறிடுச்சு. அது மாறும் அப்படின்றத சொல்றார். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். குழந்தை பெற்றெடுக்கும் போது ரொம்ப வேதனையினால துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்று சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். குழந்தை பிறந்த பிறகு ஒரு உலகத்துக்கு ஒரு பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்ற சந்தோஷம் அந்த துக்கத்தை நினைக்காம பண்ணிடுது. இந்த சந்தோஷம் அதிகமாயிருது, அந்த துக்கமெல்லாம் மறைஞ்சு போயிருது. உபத்திரவத்தை நினையாள். ஏற்கனவே அவ பட்ட கஷ்டம்லாம் மாறி போயிடுது. ஏன்னா இந்த சந்தோஷம் மேல வந்துருது. அது மாதிரி
இவங்க சீஷர்கள் இயேசுவோட மரணத்தை குறித்து துக்கம் அடைந்தாலும் உயிர்த்தெழுதலை பார்க்கும்போது அந்த துக்கம்லாம் இல்லாம போயிருது. நினைச்சு கூட பார்க்க முடியாத சந்தோஷத்தினால நிரப்பப்படுகிறாங்க. அது போல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கும்போது துக்கம் அடைந்த அவங்களுடைய இருதயம் சந்தோஷமா மாறுது. உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். யாருமே அந்த சந்தோஷத்தை எடுத்து போட முடியாது. ஏன்னா உயிர்த்தெழுந்த இயேசு அவங்களோடு கூட இருக்கிறதுனால அந்த சந்தோஷத்தை யாரும் எடுத்து போட முடியாது. அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை போதித்து நடத்துகிறார். அவர் பிதா என்ன சொன்னாரோ அதை கேட்டு நமக்கு போதிக்கிறார். இனி வரப்போகிற காரியங்களையும் அவர் நமக்கு அறிவிக்கிறார். என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத அறிவிக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்து சீசர்கள்ட்ட பேசினாருங்க. கொஞ்ச நாள் என்னை பார்க்க மாட்டீங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல என்னை காண்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மரணத்தையும் உயிர்த்தெழுதலை குறித்து அவங்களோடு பேசினாங்க. ஆனா சீசர்களால புரிந்து கொள்ள முடியல. அடுத்து அவங்க அவங்க இயேசுவினிடத்துல கேட்க விரும்புகிறத இயேசு அறிந்து அவங்க அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. நீங்க அழுது புலம்புவீங்க, உலகம் சந்தோஷப்படும். என்னுடைய மரணத்தை குறிச்சு நீங்க எல்லாம் துக்கப்படுவீங்க. ஆனா உங்களோட துக்கம் நான் உயிர்த்தெழும் போது அது சந்தோஷமா மாறிடும் அப்படின்றத சொல்றாங்க. எப்படி ஒரு ஸ்திரீ பிரசவ வேதனைப்படுறா, ஆனா குழந்தை பிறந்த உடனே அந்த சந்தோஷத்தினால ஏற்கனவே பட்ட துக்கமெல்லாம் மாறி போயிருது, நினைக்க மாட்டா. அது போல இப்ப நீங்க துக்கமா இருந்தாலும் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கும்போது உங்க இருதயம் சந்தோஷப்படும். அந்த சந்தோஷத்தை யாரும் உங்களிடத்துல இருந்து எடுத்து போட முடியாது அப்படின்னு சொல்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்பொழுதும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல கற்றுக்கொண்ட வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை போதித்து நடத்துகிறார் என்று நாங்க தியானித்தோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆண்டவரே சகல சத்தியத்தையும் அறிந்து கொள்ளும்படியே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிருபைகளை தாங்க, வெளிப்பாடுகளை தாங்க ஆண்டவரே. நாங்க சரியா உண்மை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. துதிக்கிறோம். இந்த நாள்ல உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்ன்ற வசனத்தை நாங்க தியானித்தோம். அது மாதிரி ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்கிற துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. நீங்க கொடுக்கிற சந்தோஷத்தை யாரும் எடுக்க முடியாதுன்னு நாங்க தியானித்தோம். அது மாதிரி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உடைய சந்தோஷத்தினாலும் உடைய சமாதானத்தினால் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். இந்த நாளின் வேத சுவிசேஷம் அறிவிக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவங்கள பயன்படுத்துங்க. அநேகர் நற்செய்தியை கேட்டு விசுவாசித்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்க ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். நாங்களும் சுவிசேஷ பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.